வணக்கம் நண்பர்களே. அண்மை காலத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் ட்ரெய்லர் மூலமாக மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி எதிர்பார்ப்பை எகிற வைத்த திரைப்படங்களில் ஒன்று டிஎன் 2026. அதாவது இது விஜயின் திரைப்படம். விஜயின் அரசியல் பின்னணியை முன்வைத்து தேர்தல் காலத்தில் ஜனநாயகன் திரைப்படம் தடைக்குள்ளாகி இருக்க, இந்த திரைப்படம் ஜனநாயகனுக்கு பதிலாக விஜயின் அரசியல் விடயங்களை ஒன்று கிண்டல் அடிப்பதாக, கேலி பேசுவதாக, இல்லாவிட்டால் படக்குழுவினர் இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு எழுந்த எதிர்ப்பு விமர்சனங்களை அடுத்து, குறிப்பாக விஜய் ரசிகர்களின் கடுமையான எதிர்ப்பை அடுத்து, இல்லை விஜய் சிங்கம் போல அவரையெல்லாம் நாங்கள் இப்படி கிண்டல் அடிப்போமா, இந்த திரைப்படம் அவரை பற்றி நல்லதாகத்தான் சொல்கிறது என்று சொல்லி விளம்பரப்படுத்தியது போல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய திரைப்படம். ஆனால் திரைப்படம் விஜய் தளபதியின் கதையைத்தான் சொல்லி இருக்கிறதா, அவரது அரசியல் பின்னணியை தான் கொண்டு வந்திருக்கிறதா, உண்மையாக ஜனநாயகன் திரைப்படம் வராத குறையை நீக்குவதற்காக வந்திருக்கின்ற திரைப்படமா, இல்லாவிட்டால் விஜயை கழுவி ஊற்றிய திரைப்படமா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், எதுவுமே இல்லாமல் ஒரு அரைகுறையாக வந்திருக்கின்ற திரைப்படம் என்று சுருக்கமாக ஒரு வரியிலே இந்த விமர்சனத்தை சொல்லிவிடலாம். கொஞ்சம் விரிவாக சொல்வதாக இருந்தால், இந்த திரைப்படம் ஒரு சில இடங்களில் சிரிப்பை கொண்டு வருகிறது. இந்த திரைப்படத்தின் பின்னணியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலையாக இருக்கின்ற தம்பி ராமையா, அவரது மைனா திரைப்படத்தின் நகைச்சுவை இப்போது நான் ரசிப்பவன். ஒரு வில்லத்தனமான ரசனை கொண்ட சாட்டை திரைப்படத்தின் அவருடைய காட்சிகளை கூட இன்று வரை பார்த்து ரசிப்பவன். இப்போது விஜய் என்று சொன்னவுடன் அடுத்து ஞாபகம் வருபவர் சாட்டை. அது அரசியல் விடயம், அதை விடுவோம். இந்த திரைப்படம் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி ராமையாவின் இயக்கத்திலே வெளியாகிய நட்டி என்று சொல்லப்படுகிற நட்டி நடராஜ் ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். பின்னாளில் சதுரங்க வேட்டை மூலமாக அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வெளிவந்த பல்வேறு திரைப்படங்கள் தன்னுடைய கதாநாயகத்தனம், வில்லத்தனம், குணச்சித்திரத்தனம், ஏன் நகைச்சுவை கலந்த நடிப்பு என்று பல்வேறு கோணங்களில் தன்னை மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்திய ஒரு நடிகர். அவரை பற்றி மறுபேச்சை இல்லை, ஒரு அற்புதமான நடிகர். அவர்தான் இந்த கதையின் பிரதானி விஜயாக, இல்லாவிட்டால் குல்கத் குமார் என்று சொல்லக்கூடிய இந்த பாத்திரமாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டிருப்பவர். அவரை சுற்றித்தான் கதை பின்னப்பட்டிருக்கிறது. அவர் தவிர இந்த திரைப்படத்தில் இளவரசு, எம்.எஸ். பாஸ்கர், உமாபதி ராமையாவின் தந்தையாரான தம்பி ராமையா, யஷிகா ஆனந்த், இன்னும் பலதரப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து வந்து போகின்றார்கள். ஒவ்வொருவரை திரையில் காணும்போது நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தபோது இவர் புசி ஆனந்தாக இருக்கலாம், இவர் செங்கோட்டையனாக இருக்கலாம், இவர் அவராக இருக்கலாம், இவர் இவராக இருக்கலாம் என்று உருவகப்படுத்திக் கொண்டு நாங்கள் அந்த திரைப்படத்துக்குள் போயிருக்கிறோம். ஆனால் ஆரம்ப காட்சியிலேயே அடுத்த எம்ஜிஆர் என்று சொல்லி நட்டி நடராஜ், அவரது பெயர் குல்கத் குமார், ஒரு புது நடிகராக வருகின்ற ஒருவர் ஒரு படத்திலேயே அவர் அடுத்த எம்ஜிஆராக வந்து விடுவார் என்று ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வைத்திருக்கின்ற ஒரு பெரும் பண்ணையார் தம்பி ராமையாவுக்கு அவருடைய வேலையாட்கள் சொல்லிவிடுகிறார். இதையடுத்து எம்ஜிஆரின் தீவிர பக்தர், தீவிர ரசிகரான மிக பெரும் பணக்காரரான தம்பி ராமையா தன்னுடைய சொந்த செலவிலே பெரிய அளவில் வசதி இல்லாமல் அப்போதைய இயக்குனர்களால் புதுமுக நடிகராக கணக்கிலும் எடுக்கப்படாமல் இருக்கின்ற அந்த குல்கத் குமாரை எப்படி பெரிய ஒரு நடிகராக உருவாக்கி அரசியலுக்குள்ளும் கொண்டு வந்து அடுத்த முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு பாடுபடுகிறார் என்பதான் கதை. அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்பதை திரையில் காண்க என்று சுருக்கமாக சொல்லலாம். இப்படி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வருகின்ற வடக்கிலிருந்து வருகின்ற தமிழை சரியான முறையில் உச்சரிக்க தெரியாத அந்த பிழையான தமிழ் உச்சரிப்பை கண்டு அதுவே ஒரு ஸ்டைலாக இருக்கிறதே என்று சொல்லி இவரை நடிகராக மாற்றுகின்ற இயக்குனர் என்ற பின்னணிய கதையை சொல்லும் போது எங்களுக்கு எங்கேயோ பார்த்த நடிகர், இல்லாவிட்டால் நாங்கள் அறிந்த ஒரு நடிகரை இது சொல்வது போல இருக்கிறது என்று சொல்லி யோசிப்போம். அவரது நடுவுடை பாவனை, நட்டி நடராஜ் சாதாரணமாகவே பார்க்கும்போது ரஜினிகாந்த் போல இருப்பார். எனவே எங்களுக்கு சாதாரணமாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கதைதான் இது. அவர் கூட கண்டபடி வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்னர் அரசியலில் வர வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகி இருந்தார். போலீசாரின் காவல் காரணமாக போயஸ் கார்டன் என்று சொல்லக்கூடிய அப்போதைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா வாழ்ந்த வீடு இருந்த அதே தெருவிலே இவரது வீடும் இருந்த காரணத்தால் நடந்து செல்ல நிர்பந்திக்கப்பட்டிருந்தார். பல்வேறு கடுமையான நிர்பந்தங்களுக்கு உள்ளாகி இருந்தார் என்றெல்லாம் நாங்கள் வாசித்திருக்கிறோம். கடந்த கால அரசியல் கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இது ரஜினிகாந்தின் கதைதான். அரசியலுக்கு வருவதற்காக ஆசைப்பட்டு அவர் இருக்கவில்லை. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் அவரை அரசியலில் தள்ளிவிட்டார்கள். இதன் காரணமாக பரிதாபகரமாக அவர் நின்றிருந்தார் என்று சொல்லப்படுவதன் காரணமாக இந்த ரஜினிகாந்தின் கதைதான் என்றிருந்தாலும் இடைவேளைக்கு பிறகு அங்கே அண்மை காலத்தில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு நேர்ந்த விடயங்கள், விஜய் த்ரிஷா கிசு, விஜயின் விவாகரத்து விடயம், இப்படியான விடயங்கள் எல்லாம் பலதும் பேசப்படும் போது, அதுபோல விஜய் போல தன்னுடைய நடை உடை பாவனைகளை வெளிப்படுத்துகின்ற அந்த ஆடை, முக்கியமாக ஆடை, இப்படியான விடயங்கள், அதுபோல அண்மை காலத்தில் புசி ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரது பேட்டிகள், விஜயின் அண்மை கால அரசியல் நகர்வுகள், இப்படியான விடயங்களை வைத்து பார்க்கும்போது இது விஜயாகவும் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு குழப்பத்தை இந்த படம் ஏற்படுத்தி விடுகிறது என்பது உண்மை. இல்லாவிட்டால் குழம்பி விட்டார்கள் படக்குழுவினர் என்பதுதான் நாங்கள் சுருக்கமாக சொல்லக்கூடிய விடை.
அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஸ்பூஃப் படமா, இல்லாவிட்டால் நகைச்சுவை படமா, அப்படி இல்லாவிட்டால் அரசியல் விடயங்களை வைத்து பின்னி கிண்டல் அடிக்கின்ற ஒரு அமைதிப்படை போன்ற படமா என்று கேட்டால் அமைதிப்படைக்கும் இதுக்கும் ஏணி அல்ல, ரொக்கெட் வைத்தால் வெட்டாது. எனவே ஒரு குழப்பத்தோடு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறது படக்குழு. இப்படி எடுப்போம் என்று சொல்லி முடிவெடுத்து கடைசியாக அப்படி எடுத்தால் சர்ச்சைகளை சிக்கி விடுவோம் என்று அதையும் சமாளித்து இதையும் சமாளித்து படத்தை எடுக்க முயன்றிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. சில வேளைகளில் ஆரம்பத்தில் எடுத்த படம் வேறாகவும் ட்ரெய்லர் வந்த பிறகு வந்த எதிர்வினைகளை கண்டு படத்தை வேறு விதமாக மாற்ற போய் இப்படி நடந்ததாகவும் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். திரைப்படத்தை பொறுத்தவரையில் இசை பெரிய அளவில் எதிர்பார்த்ததை போல இல்லை. இயக்கத்தில் பல இடங்களில் பெரும் பெரும் ஊட்டை. தமிழ் படம் CS அமுதனின் படங்கள் ஒன்றிரண்டை பார்த்துவிட்டு இந்த படத்தை எடுத்திருந்தால் சில வேளைகளில் ஒரு நல்ல ஸ்பூப் படமாக இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார். நட்டி நடராஜை விட தன்னுடைய தந்தையார் தம்பி ராமையாவுக்கு அதிக அளவான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் உமாபதி. இல்லாவிட்டால் தம்பி ராமையா தான் மகனின் பெயரில் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் என்று நாங்கள் ஊகித்துக் கொள்ளக்கூடிய மாதிரியான காட்சிகள். ரஜினிகாந்தின் ஆரம்ப கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்துகிற பல்வேறு காட்சிகளை பற்றி சொல்லுகிறது. எனவே அவரை நட்டி நடராஜையும் தம்பி ராமையாவையும் மையப்படுத்தி திரைக்கதை ஓடிக்கொண்டே இருப்பதன் காரணமாக மற்றவர்கள் சும்மா உப்புக்கு சப்பானி போது படத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை சுற்றி பெரிய அளவில் கதையும் இல்லை, அவர்களுக்கான முக்கியத்துவமும் இல்லை. இப்படியான திரைப்படங்களுக்கு, குறிப்பாக அரசியல் பின்னணி கொண்ட திரைப்படங்களுக்கு திருப்பங்கள் முக்கியமானவை. அதுபோல முக்கியமாக வில்லன் பாத்திரம் என்று சொல்லப்படும் போது அந்த பாத்திரம் தான் படத்தின் கதையை கொண்டு நகர்த்துவதற்கு தேவையானதாக இருக்கு. இந்த படத்தில் பிரதானமான வில்லன் என்று யாரும் கிடையாது. தானாகவே ஹீரோவாக, சில நேரங்களில் தானாகவே வில்லனாக மாறிக்கொள்கிறார் திரைப்படத்தின் கதாநாயகன் குல்கந்த் குமார். மறுபக்கம் முதலமைச்சராக காண்பிக்கப்படுகின்ற ஒருவர் பெரிய அளவில் எடுபடாமலே போன ஒரு பாத்திரமாக தெரிகிறார். இந்த திரைப்படம் இப்படித்தான் அமையும் என்று சொல்லி நாங்கள் ஊகிக்கக்கூடிய மாதிரியான இடைவேளை வரை வந்த கதை, அதுக்கு பிறகு கதையிலே சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து இது விஜயின் கதைதான் என்று சொல்லி நம்ப வைப்பதற்கான ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டு அங்கேயும் இந்த படம் தோற்று போகிறது. படத்தில் எப்படி ஊறி இருப்பதற்கான விடயங்கள் என்னென்று பார்த்தால் ஒரு சில எங்களுக்கு தெரிந்த விடயங்களை நாங்கள் திரையிலே பிரதிபலித்து இப்படி உருவகித்து பார்க்கும் போது வருகின்ற சிரிப்பு. நான் இந்த திரைப்படத்தை முதல் நாள் இரவு பார்க்க போறேன் கொழும்பிலே. என்னை சுற்றி இருந்தவர்கள் என்னுடைய குடும்பத்தாரோடு சேர்த்து வெறும் 6 பேர் தான். அவ்வளவு தூரத்துக்கு திரைப்படத்துக்கு பெரிய அளவு வரவேற்பு இங்கே இல்லை. தமிழகத்திலும் இந்த திரைப்படத்தின் முதல் நாள் காட்சிக்கு பிறகு மிகப்பெரும் ஏமாற்ற நிலவி இருப்பதாக தெரிகிறது. காரணம் அவர்கள் எதிர்பார்த்தது வேறு. இந்த காலத்தின் சூடான விடயம். இந்த ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லி ஆரம்பிக்கின்ற அந்த வசனத்தை டீசரில் வைத்திருக்கின்றார்கள். திரைப்படத்தில் பார்க்கும்போது அது வெறும் சாப். ஒரு சில காட்சிகள் வலிந்து திணிக்கப்பட்ட காட்சிகள். இந்த கால அரசியல் விடயங்களையும் பேச வேண்டும், ஆனால் எந்த தரப்படமும் வாங்கி கட்டிக்கொள்ளவும் கூடாது என்ற அடிப்படையில் கவனமாக செயற்படுகிறார்கள் போல தெரிகிறது. சீமான் போல ஒருவரை சித்தரிக்க, ஸ்டாலின் போல ஒருவரை சித்தரிக்க, விஜய் போல இந்த திரைப்படத்தின் நாயகனை காண்பிக்க என்று சொல்லி மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் உண்மையில் பட்டப்பழைய நகைச்சுவைகள் போல சிரிப்பே இல்லாமல் போய்விடுவதும் உண்மையில் மிக பெரும் சங்கடம் தான். படத்தில் திருப்பங்களை கொண்டு வருகிறோம் என்று நினைத்த காட்சிகளும் உப்பு சப்பு இல்லாமல் போய்விடுகின்றன. இந்த திரைப்படம் உண்மையில் இயக்குநர்கள் பல பேருக்கு ஒரு பாடம். அது எப்படி என்று சொன்னால், ட்ரெய்லர் மூலமாக பரபரப்பை ஏற்படுத்தி ரசிகர்களை திரையரங்கத்துக்கு வரவழைக்கின்ற யுக்தி எப்போதும் கைகூடாது. ட்ரெய்லரை விட படம் சூப்பராக இருந்தால் தான் அந்த படத்தை பற்றி பேசுவார்கள். இல்லாவிட்டால் ட்ரெய்லரோடு அந்த கதை முடிந்துவிடும். அண்மை காலத்தில் இதைவிட இன்னும் பெரிய பிரம்மாண்டமான திரைப்படங்கள் கூட ட்ரெய்லரில் மிகப்பெரும் கனதையை கொண்டு வந்து மிகப்பெரும் பரபரப்பை கொண்டு வந்து இயக்குனர் மற்றும் எடிட்டர் ஆகியோரது முயற்சிகளை முழுக்க முழுக்க ட்ரெய்லரில் கூட்டிவிட்டு திரைப்படத்தில் கோட்டை விட்ட பல கதைகளை பார்த்திருக்கிறோம். அதே போலத்தான் இது. TN 2026 இந்த 2026 வெளியான மிக மோசமான சுவாரஸ்யமே இல்லாத திரைப்படங்களில் ஒன்றாக இப்பொழுது பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த TN 2026 ட்ரெய்லர் வந்தவுடன் துள்ளி குதித்து பயங்கரமாக கொந்தளித்தவர்கள் விஜய் ரசிகர்கள். காரணம், திரைப்படம் விஜயை நேரடியாக கிண்டல் அடிக்கிறது, விஜயின் அரசியலை பற்றி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய விமர்சனங்களும் இந்த திரைப்படத்தில் உள்ளடங்கி இருக்கிறன என்ற கதைகள் எல்லாம் பரவுகிறது. அதுக்கு பிறகு இந்த படக்குழு உடனடியாக ட்ரெய்லருக்கு பிறகு நடத்திய ஊடக சந்திப்பிலே, இல்ல விஜய் ஒரு சிங்கம் போல, அவரையெல்லாம் நாங்கள் நக்கல் அடிக்க முடியும், அவரை பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள், இப்படியெல்லாம் பேசிய வேளையில் அந்த ஓம் சக்தி பராசக்தி என்ற வசனத்தோடு சேர்த்து, ஓ இது விஜய்க்கு ஆதரவான படம் போல இருக்கிறது, எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டு பிளந்திருக்க போகிறார்கள் என்று யோசித்து பார்த்தால், இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியிலிருந்து முக்கால்வாசி பகுதி, ஏன் திரைப்படம் முடிகின்ற நேரம் கூட ரஜினிகாந்தை போட்டு வாங்குன்னு வாங்கியிருக்கிறார். ரஜினிகாந்தின் பாதை, அவர் வந்த வழி, அதுக்கு பிறகு அவரது அரசியல் ஆசை, அதுக்கு பிறகு அவர் விலகிச் சென்றது போன்ற பல்வேறு விடயங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். என்றாலும் ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்வதாக இருந்தால், சிறு சிறு பாத்திரங்கள் நடித்து பிறகு வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறிய ஒருவர், வெளி மாநிலத்தவர், அதுபோல தமிழிலே அவரது உச்சரிப்பு பெரிய அளவில் சிறப்பான முறையில் இருக்காது, இறுதி வரை ஜெய்ஹிந்த் என்பதை அதிகமாக பயன்படுத்துகிறார், அந்த சிகரெட்டை சுழற்றி போடுகின்ற ஸ்டைல்,
இதுபோல அவரது அரசியல் ஆசை எவ்வாறு அவர் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். அவர் ஆதரவு அளித்து ஒருவர் அரசியலுக்கு வரட்டும். அவர் முதலமைச்சர் ஆகட்டும். பொருத்தமானவரை முதலமைச்சர் ஆக்குவோம். 75 வயதில் நான் வந்து குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லி ரஜினிகாந்த் சொன்ன அந்த உரையாக அமையட்டும். ரசிகர்களுக்கு அரசியல் ஆசையை தூண்டி தன்னை சுற்றிய பின்னணியில் அரசியலை உருவாக்கிவிட்டு பிறகு உடல்நிலையை காரணம் காட்டி விலகிச் செல்வது இப்படியான விடயங்கள். அதுக்கு போல அவருக்கு அதுக்கு பிறகு வருகின்ற திரைப்பட வாய்ப்புகள் வந்து பரபரப்பான பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியும் ஏன் அவர் அணிகின்ற அந்த வெள்ளை ஆடை அப்படியே ரஜினிகாந்தை உருவகித்தது போல அமைந்திருப்பது. இப்படியான விடயங்களை காண்பிக்கும் போது ரஜினி ரசிகர்கள் வழமையாகவே பயங்கரமாக கொந்தளிப்பவர்கள். ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி அண்மை அரசியல் சூழலில் ரஜினி ரசிகர்கள் பயங்கரமாக பொங்கி விஜய்க்கு எதிராக வாக்களியுங்கள் என்று சொல்லி தேர்தல் பிரசாரங்கள் வரை வந்தவர்கள். இந்த படத்தை பற்றி எதுவுமே பேசாமல் இருப்பது கூட இந்த திரைப்படத்தின் தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. டிஎன் 2026 வரப்போன்ற இளம் இயக்குனர்களுக்கு நிச்சயமாக பெரிய பாடம் ஒன்றை எடுத்து விட்டிருக்கிறது. நீங்கள் ட்ரெய்லர் மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள். ட்ரெய்லரை விட படம் தான் முக்கியம். ட்ரெய்லரில் என்னதான் பரபரப்பை நீங்கள் உருவாக்கினாலும் அது சோடா கேஸ் போல அப்படியே பறந்துவிடும். படம், கதை நன்றாக இல்லாவிட்டால் எந்த ஒரு பரபரப்பும் உங்களது படத்தை தூக்கி நிறுத்தாது என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம். உமாபதி ராமையாவும், தம்பி ராமையாவும் கற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.